சாந்தினி இந்த ஆர்மி மிலிட்ரி எல்லாம் பார்த்தாலே பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒருத்தர் நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வருது ஹிட்லர் தான். சோ அவரோட ஆர்மில பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க எல்லாருக்குமே வெஜிடேரியன் ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணாராம். ஏன்னா அப்பதான் வந்து அவங்க பயங்கரமா வந்து ஃபிட்டா இப்ப எல்லா மிலிட்டரியில ஐ திங்க் சிக்கன் மட்டன் இல்லாம முடியாது. இப்ப மாறிடுச்சு. மேபி அப்போ வந்து அவர் பீரியட் எந்த காலத்துல இருந்தாரோ அந்த பீரியட்ல ஃபுல்லா வெஜிடேரியன் தான் கொடுத்திருக்காராம். அதுக்கு வந்து ஒரு நியாயமாவும் ஒரு கருத்து கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா சீசர் இருக்காரு, ஜூலியஸ் சீசர், அவரோட மிலிட்டரியில இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா வெஜ் தான் சாப்பிட்டுருக்காங்களாம். ஸோ அதை பார்த்து அவர் வந்து அதை கொடுத்துருக்காரு, அந்த ஃபுட் சாப்பிட்டு தான் வந்து தெம்பா இருந்திருக்காங்க. ஸோ நம்மளும் அதே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வைக்கிங்னு ஒரு மன்னர் இருந்தார் இல்லையா, அவரோட ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அவரோட படை வீரர்கள் எல்லாருக்குமே வெஜ் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவர் கஜனால காசு இல்லை. பட்ஜெட் ஆமா, பட்ஜெட்டின் காரணமாக மக்களுக்கு வந்து வெஜ் கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்களாம் ஹெல்த்தியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களாம் இப்படி இருக்கும்போது நானும் இப்படி கொடுக்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஹிட்லர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ஹிட்லர் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸான ஒரு ஆள், பட் ஸ்டில் அவருக்குள்ளேயும் லைட்டாக ஒரு மெர்சி, கல்லுக்குள் ஈரம் இருந்திருக்கு. நம்ம கல்லுக்குள் ஈரம் இருந்திருக்கு. சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து அடுத்ததா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 9ஆம் தேதி 9வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் செவ்வாயின் மாற்றம் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம். சங்கடங்கள் நிவர்த்தி, மன அயற்சியிலிருந்து மாறுபடுவீர்கள். மனதில் ஏதோ ஒரு பெரிய பாரம் சுமந்து கொண்டிருந்த அமைப்பிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். உத்தியோகம், தொழிலமைப்பு, எந்தவித பயணங்கள் எல்லாவற்றிலும் தீர்க்கமான முடிவு எடுப்பீர்கள். பணத்தட்டுப்பாடு தீர்வது மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் சிறிது கவனம், தேக ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம், இரத்தம் சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், தலைவலி, ஹார்மோன் குறைபாடுகள் போன்ற பிரச்சனை உள்ள ரிஷபராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வீணாக குழப்பிக்கொள்ளாதீர்கள். அருகில் உள்ள முருகர் சன்னிதானத்திற்கு ஒரு முறை சென்று விட்டு வருவது பல விதத்தில் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். அதே சமயம் தைரியமாக வழக்கு போன்ற பிரச்சனைகள், எதிரிகள் போன்ற பிரச்சனைகளை முறியடிப்பதற்குண்டான தெம்பு கிரகங்கள் வழங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலமே காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், வண்டி வாகனத்தில் மாற்றங்கள், அசையாமசைய பொருள் சேர்க்கைகள், புது முயற்சிகள் வெற்றிகள், தொலைதூர செய்திகள் நன்மைகள், தொலைதூரத்திலிருந்து வந்த கஷ்டங்கள் நிவர்த்தி, எல்லா விதத்திலும் உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி எல்லாம் காணப்பட்டாலும் குடும்ப ஒற்றுமை, துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் முக்கியமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மனக்குழப்பம், அந்த குழப்பத்தினால் பல தவறுகள், பிள்ளைகள் விஷயத்தில் கோபம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பெரிய அளவு தர்க்கங்கள், குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, எது நீங்கள் செய்கிறீர்களோ அதுதான் கரெக்ட் என்று வாதிடுவது, பண அமைப்பு எல்லா அமைப்பும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் பறி கொடுத்தது போன்ற ஒரு பாதிப்பு, சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கெடுத்துவிடும். எனவே அருகில் உள்ள சிவாலயங்கள் தரிசனம் ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர், குடும்ப சமூகத்தில் உள்ள பெரியோர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். எல்லா விஷயத்திலும் கவனம், கௌரவ குறைவு ஏற்படுகிறது. தேவையில்லாதவர்களுக்காக பெரிய அளவுக்கு நீங்கள் வருத்தப்படுவதோ, அவர்களை பெரிய எதிரிகளாக நினைப்பதோ, உங்கள் தகுதிக்கே சம்மதமில்லாதவர்களை எதிரிகளாக பாவித்து தேவையில்லாத குழப்பங்கள் செய்வதோ, அரசு விரோத காரியங்களில் ஈடுபடுவதோ மன கஷ்டத்தையும், சட்ட சிக்கல் போன்ற விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இல்லை என்றால் பெரும் குழப்பமும் பெரும் சங்கடமும் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விஷயத்திலெல்லாம்
நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தம், தைரியம், தன்னம்பிக்கை, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை பலரால் பாராட்டப்படுவது, மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொலைதூர செய்திகள் நன்மைகள், எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். படிப்பு, உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட கடல் கடந்த பயணங்கள், மிகப்பெரிய ஏற்றம், தேக ஆரோக்கியம் முற்றிலுமாக சீரமைத்து உத்தரவாதமான அமைப்பு இளைஞர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலாத்துக்கு இன்று பார்த்தீர்கள் என்றால் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் படிப்படியாக நல்ல விஷயங்கள், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், ஏற்றங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், சங்கடங்கள் அபிவிருத்திகள், பிரச்சனைகள் நிவர்த்திகள், சங்கடத்தினால் ஏற்கனவே இருந்த மன கஷ்டங்கள் தீர்வது, உங்களுடைய புது முயற்சிகள், புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய ஏற்றங்கள், சுபகாரியத்தில் மட்டும் சிறிது தடைகள் காணப்படுவதனால் குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் சிறிது கவனம், தேக ஆரோக்கியத்தில் அசிடிட்டி, வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ளவர்கள் சிறிது எச்சரிக்கை, லாபம், அனுகூலங்கள், அசைய பொருள் சேர்க்கைகள், பிள்ளைகள் விஷயத்தில் ஆனந்தங்கள், தனம், குடும்பம், வாக்குக்கு மரியாதை, வெளிவட்டாரத்தில் கௌரவம், பெரிய அளவு சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமான நிவர்த்தி என்பதனால் யோக பலம், எந்தவித மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், எடுத்த காரியத்தில் ஜெயமெல்லாம் காணப்பட்டாலும் அனாவசிய செலவுகள் விஷயத்தில் சிறிது கவனம், வங்கி ஏட்டுகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் காணப்படுகிறது. புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம், உடைமைகள் வாகன விஷயத்தில் மிக மிக கவனம், தஸ்தாவேஜுகள், பெரிய அளவுக்கு உங்களுடைய சேமிப்பு போன்ற விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். ரகசியங்களை ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், பெருமைக்காக பேசுவதனால் பாதிப்பே காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அசைய பொருள் சேர்க்கை, புது முயற்சிகள், வண்டி வாகன மாற்றங்கள், நீல வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மிகப்பெரிய ஏற்றங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், நீண்ட நாட்களாக பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்வது, பெற்றோர் பெரியோருடன் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, அந்யோன்யம் அதிகரிப்பது, உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது, உறவினர் வீட்டுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள், தொலைதூர பயணங்கள், பெரிய திட்டமிடாத பயணங்கள் எல்லாம் வெற்றி வாகை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் இடமாற்றம், மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இந்த பாதிப்புகள் நிவர்த்தி, இந்த உத்தியோகம் செய்கிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு தரம் உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது, நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, வழக்கு போன்ற விஷயங்களில் பஞ்சாயத்து ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான முடிவு ஏற்படுவது என்று சகல விதத்தில் ஜெயமும் அனுகூலம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள், உடைமைகளில் கவனமாக இருங்கள், தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம், பெற்றோர் பெரியோருடன் தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், சாதாரணமான நோய் உபத்திரத்தை கூட அலட்சிப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள், முடிந்த அளவுக்கு குடும்பத்தாருடன் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், கூடா நட்பு கேடு விளையும் என்பதை கவனத்தில் கொள்க. எல்லாம் தெரிந்தாலும் சிறிது கவனத்துடன் இருப்பதும் சிலர் கூறுவதை கேட்பதுமே இன்றைக்கு நாளுக்கு முக்கியத்துவம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் அனுகூலங்கள், முடிந்த அளவு துணை அல்லது துணைவியார் கூறுவதற்கு மாற்ற மாதிரி செய்வது ஏற்றத்தை தரும். மீண்டும் நாளை
யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, இன்னைக்கு நிறைய நமக்கு பிடிக்காத சில பேரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா காலங்கத்தால, அதாவது வெஜிடேரியன் நம்மளால இருக்க முடியல ஒரு மாசத்துக்கு மேல. மேபி உங்க ஃபேன்ஸ்லாம் வெஜிடேரியனா இருக்க போறாங்க, இப்படி சொல்லாதீங்க. இல்ல ஃபேன்ஸா, சரி ஓகே, இருந்தாங்கன்னா பாப்போம். ஓகே, ஸோ வந்து வெஜிடேரியன் பத்தி நாளைக்கும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசலாம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்காங்க. அவங்க சரி நாமளும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கும் இதே டாபிக்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்களோட வந்து சந்திக்கிறோம். Until then, bye bye from Preeti, Shantini and the entire team of புத்தம் புது காலை. Bye. Wardrobe sponsored by Max. Look good, feel good. Joe Fashions. Fashion at its best. Shop a stop. Start something new.